வணக்கம், வெல்கம் டு மை சேனல். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. நம்ம ஆழ்வார்களின் வரலாற்றை பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தொண்டரடிப்பொடி ஆழ்வாரின் வரலாறு. சோழ நாட்டில் காவிரி நதிக்கரை ஓரமாக அமைஞ்ச திருமண்டக்குடி என்ற கிராமத்தில் வேத விசாரதர் என்ற பிராமணருக்கு பிரபவ வருஷம் மார்கழி மாதம் செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை பெருமாளின் மாலையின் அம்சமாக பிறந்தது. இந்த குழந்தைக்கு விப்ரநாராயணன் என்று திருநாமம் சூட்டப்பட்டது. இந்த விப்ரநாராயணனுக்கு சிறு வயதிலேயே வேத சாஸ்திரங்கள் சொல்லித்தரப்படுகிறது. இவர்தான் பின்னாளில் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ஆனார். இவர் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார். விப்ரநாராயணன் சிறு வயதிலேயே கல்வியிலும் பக்தியிலும் சிறந்து விளங்கினார். இவர் திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி என 2 பிரபந்தங்களை எழுதினார். திருமாலையில் 45 பாசுரங்களும் திருப்பள்ளி எழுச்சியில் 10 பாசுரங்களையும் பாடியுள்ளார். இவர் திருவரங்க பெருமாளை தவிர வேறு எந்த பெருமாளையும் பாடாதவர். இவர் எழுதிய திருமாலை என்னும் பிரபந்தத்தின் பெருமையை உணர்த்த திருமாலை அறியாதவர் திருமாலை அறியார் என்று கூறுவர். இந்த திருமாலையின் இருந்து ஒரு பாடல்: பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. ஸ்ரீரங்க பெருமாளின் பெருமையை உணர்த்தும் பாடல் இது. பெருமாளை காலையில் எழுப்பும் சுப்பிரபாதத்திற்கு நிகராக திருப்பள்ளி எழுச்சி எழுதிய ஆழ்வார் இவர் ஒருவரே. எல்லா வைணவ கோயில்களிலும் இப்பாடல் அதிகாலையில் பாடப்படும். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.